எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். கௌரவ ஜனாதிபதி அவருடைய உரையிலே 2500 மில்லியன் ரூபாய் பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒதுக்குறோம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க ஒன்றுமே ஒதுக்க தேவையில்லை. மேச்ச தரையாக வர்த்தமானி மூலம் ராசமாணிக்கம், you have 2 more minutes. Thank you honorable deputy speaker. நீங்கள் வர்த்தமானி மூலம் எங்களுடைய மேச்சத்தரைகளை மேச்சத்தரையாக நீங்கள் அமைத்து தாங்கள். பால் உற்பத்திக்கு 2500 மில்லியன் தேவை. பால் கறக்கிற மாட கொலை செய்கிற நிலைமையிலே தான் தமிழ் மக்கள் வடக்குகளிலே மேச்சத்தரையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 2500 மில்லியன் ஒதுக்க தேவையில்லை. அதுக்கு மேலே அவர் சொல்லியிருக்கார், பிம்சவிய திட்டத்தின் கீழே காணிகளுக்கு ஒப்பம் வழங்க போறாராம். முதலாவது வடக்கு முடிவடைந்த ஒரு விடயம், ஃபாரஸ்ட் காணிகள் 83ஆம் ஆண்டு வரைபடத்துக்கு அமைவாக எல்லப்படுத்தி ஒரு ரிப்போர்ட் தயார் நிலையில் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அமுல்படுத்தினாலே, இல்லாடி 83ஆம் ஆண்டு வரைபடத்துக்கு போனாலே இந்த நாட்டிலே 83 85 நாட்டிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு பிம்சவி எல்லாம் தேவையில்லை. எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்தமான காணிக்குள்ள போகலாம். ராணுவ முகாம்கள், அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாம்களை அகற்றதை பற்றி 5-6 மாதங்கள் ஆகிவிட்டு ஜனாதிபதியாக வந்தோடனே ஒரு 7 ஏக்கர் காணியை விட்டார். அவ்வளவுதான். காணி விடுவிப்புக்கு எல்லாம் ஏழும் இல்லை, அதுவும் விடல. 7 ஏக்கர் சொன்னார், அதுவும் விடல. அதே போலதான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள், தொல்பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அரசாங்கத்தில் நடக்குது. தொல்பொருள் திணைக்களம் இந்த அரசாங்கத்திலேயும் தங்களுடைய நிலங்களை, நான் நினைக்கிறேன் குச்சவெளி பிரதேசத்திலே திருவோணமலையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நிறுத்தாமல் நல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இன்று உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறுண்ட அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றி அமைப்பார்கள். ஏனென்றால் இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே 5000 மில்லியன் 5 பில்லியன் வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்குறேன் சொன்னால் இதை விட எக்கச்சக்கமான அபிவிருத்திகள் கடந்த காலத்தை செய்திருக்கு. துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்கு, பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை தேவையான தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் இந்த மக்கள் உங்களுடைய ஜனாதிபதி அவருடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார். எங்களுடைய மக்கள் அதை நம்பி வாக்களித்திருக்கலாம். இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது. எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை. கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த 2 விடயத்திலும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை. இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் சொல்லலாம், வடகிழக்கு மக்களுக்கு சோறும் தண்ணியும் தான் பிரச்சனை கடந்த காலத்திலே சொன்ன அமைச்சர்மார் இந்த முறை பாராளுமன்றத்தை சாரி your time is up honorable member. Thank you deputy speaker. அந்த வகையிலே இன்னும் பல விடயங்கள் பேச இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் வெளிவிவகார அமைச்சரும் இருக்கிறார். இந்த நாட்டிலே நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த காலப்பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு வடக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியம் உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து இயங்குகிற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலத்தை கடந்து நீங்கள் இன்னொரு தேர்தலுக்கு போகலாமல் நினைத்தால் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விவாதத்திலே பேசுவதற்கு நேரம் அளித்த பிரதிசபா நாயர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள நன்றி.